நன்றி, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி. நல்ல வாய்களை திறந்து நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் தேவனே. உமக்கு நன்றி சொல்ல ஓர் உள்ளம் தேவை, தாரும் இயேசுவே. நன்மைகள் என்னிடம் இல்லை, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர். நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. நன்மைகள் என்னிடம் கொஞ்சம் கூட இல்லப்பா, ஆனால் நல்லதை செய்ய வைத்தீர். நான் உம்மை நினைக்கவில்லை, ஆனால் நீர் என்னை நினைத்தீரே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் இயேசுவே. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அது கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. உண்மையாக நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. பாவங்கள் செய்து மரித்தே ஜீவனை தந்தீரே. பாவங்கள் இருந்த இடத்தில் உம் கிருபை வைத்தீரே. சேர்ந்து சொல்லுவோம் மறுபடியுமா? பாவங்கள் செய்து மரித்தே உம் ஜீவனை வைத்தீரே. பாவங்கள் இருந்த இடத்தில் உம் கிருபை வைத்தீரே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. கேட்போமா? நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, அப்பா தாரும் இயேசுவே. நன்றி நிறைந்த ஒரு இருதயம் ஆண்டவரை எப்பொழுதுமே பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் எப்பவுமே, அதாவது நன்மையிலும் தீமையிலும் துக்கத்திலும் சுக்கத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நமக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது கிடைச்சாதான் சில வாய் எப்பவுமே துதிக்கும் பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க தின்னுகிட்டே இருக்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வாய் துதிக்கும், சிரிப்பு வரும். அப்பதான் இல்ல, எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில இருக்கும். நான் பசிய வயிறு பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை நான் துதிப்பேன். நான் அழுதுகிட்டு இருந்தாலும் அழுதுகிட்டே அவரை துதிப்பேன். தோல்வியிலும் அவரை துதிப்பேன், பலவீனத்திலும் சுகவீனத்திலும் நான் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, ஹல்லேலூயா. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன்.
நன்றி சொல்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்லுகிறோம். வாயை திறந்து ஒரு வாயில நன்றி வரல பாருங்க. பாட்டு பண்ண மாதிரிதான் நன்றி சொல்ல ஒரு இருதயமே இல்ல. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உள்ள இருந்தா அப்படியே ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்தி. தேங்க்யூலா, நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த 9வது நாள்ல சரியான செய்தி தான். நமக்கு இன்னும் பழகல பாருங்க. நம்ம நன்றி சொல்லவே என்ன செய்யல, பழகல. திரும்ப சொல்றேனே, அது செட்டப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா கிடைச்சது கிடைக்கல, நடந்தது நடக்கல, எல்லாத்துக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், துதிக்க ஆரம்பிச்சிரும். சரி, நாம 9வது நாள் லூக்கா 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை எடுத்து வாசி. லூக்கா 17:17. இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? Where are the 9? But where are the 9? தெலுங்குல. ஆமா, 9 మంది ఎక్కడ நான் கேட்கணும் இப்போ, ఎక్కడరా పోయిండ్రు మీరు? காண்றாக்கா போயின்று, ரைட்? காணாமல் போய்விட்டார்கள். இந்த செய்தியின் தலைப்பை வந்து காணாமல் போன 9 பேர். எத்தனை பேர் காணா போயிட்டாங்க? 9 பேர். இந்த கொஸ்டின் இருக்குல்ல, எங்கே? சொல்லுங்க, அந்த கொஸ்டின் இருக்குல்ல, எங்கே? இது ஆதியாகமத்திலிருந்து இருந்து தொடர்ந்து. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? 9 பேர் எங்கே? தெலுங்குல டக்குன்னு எடுத்து படிங்க. எக்கட உண்ணாவு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? வேர் ஆர் யூ? வேற என்ன இருக்க போகுது இல்லப்பா? என்ன சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சும்மா இல்ல, எடுத்து வாசிக்கலாம். அந்த 17ல 12 ஒருத்தர் வாசிங்க. 12. அவர் ஒரு கிராமத்துல பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று. ஆண்டவர் ஒரு கிராமத்துக்குள்ள போய் கொண்டிருக்கும் பொழுது பல பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் விண்ணப்பம் பண்ணிருக்கிறாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார்கள் இல்லையா? நசரேயனாகிய இயேசுவே என்று கூப்பிட்டு இருக்கிறார்கள் இல்ல? அநேகர் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அநேகர் விடுதலை அடைஞ்சிருக்கிறார்கள். குருடர்கள், பார்வையற்றோர்கள், many peoples, நிறைய பேர். இதுல இந்த 10 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கு? என்ன வியாதி? வியாதி ஒண்ணு. அவங்க குழுவா கூடி இருக்கிறது கூட்டம் ஒண்ணு. அவங்களுடைய அப்ளிகேஷன் ஒண்ணு. படிங்க, என்ன 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 நின்று 13 படிங்க. இயேசு ஐயரே, நான் சொன்னல, தாவீதின் குமாரனே, நசரேயனாகிய இயேசுவே அப்படிலாம் கூப்பிட்டது போல இவங்க என்ன கூப்பிடுறாங்க? ஐயரே அப்படின்றாங்க. என்னப்பா இது ஐயரேன்றாங்க? நமக்கு தெரிஞ்ச ஐயர்லாம் ஜடமுடி வச்ச ஐயருங்களை தான் நமக்கு தெரியும். ஐயரு அப்படிங்கிறது வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள், அந்த ஆசாரியர், அதை மீன் பண்றது. தெலுங்குல என்ன போட்டிருக்கு? பிரபுவாவா? சோ ஐயரு தான் கரெக்ட், பிரபுவான்னு ஆக்கிட்டாங்க இவங்க. ஓகே, தென் இப்ப கவனிங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே வியாதி, ஒரே டீமா இருக்காங்க, ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கோரஸ் விண்ணப்பமும் எப்படி இருக்குது? ஐயரே எங்களுக்கு என்ன செய்யும்? இறங்கும். அதை தெலுங்குல படிங்க. இல்லம்மா, எங்களுக்குன்ற வார்த்தை என்ன போட்டிருக்க? மௌனு. எங்களுக்கு அது, அதாவது என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எல்லாம் பார்க்க எல்லாரும் எப்படி இருப்போம்? ஒன்னா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க பிரச்சனை ஒண்ணு,
அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள், அவங்க இருந்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணு, அவங்களுடைய பிரேயர் பாயிண்ட்ஸ், அவர்களுடைய எதிர்பார்ப்பு விண்ணப்பமும் ஒன்னா இருக்கு. கூப்பிடும் போதும் ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிடாம இல்ல, எல்லாருமே எங்களுக்கு 10 பேருக்கு என்ன வேணும், சுகம் வேணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் 2 பேர்ல அவங்களுடைய விண்ணப்பம் எல்லாத்துலயும் ஒன்னஸா இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் என்ன சொல்றது, கேதர், ஒரு ஒரு ஐக்கியமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்தது விண்ணப்பம் பண்ணியாச்சு. கர்த்தர் விண்ணப்பத்தை என்ன செஞ்சாச்சு, கேட்டாச்சு. 14 என்ன சொன்னார் அவரு, 14 அவர் பார்த்து, அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும்னாரு. அவர் என்ன பதில் சொல்றாரு, அப்போ அப்படியே என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் போய், நீ போய் அப்படின்னு சொல்லல, நீங்கள் போய். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மனமான ஜெபத்துக்கு பதில் எப்படி தெரியுமா, யாராவது 2 பேர், எங்கே 2 3 பேர் என் நாமத்துல கூடுகிறீர்களோ ஜெபிக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லியிருக்காருல, அப்படி ஒன்னஸா பண்ணும்போது அதனுடைய பவரே தனி. அல்லேலூயா. அப்படியே மொத்த பேருக்கும் பதில் வந்துடுச்சு, நீங்கள் போய் எங்களுக்கு இறங்கும். தெலுங்குல என்ன போட்டிருக்க பாருங்க, மீருன்னு போட்டிருக்கா, மம்முவா, இல்ல இல்ல என்னமா, இல்ல இல்ல தெலுங்குல சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, மீருன்னு சொல்லுவீங்க. நீங்கள்னா மிம்முழுவா, மீருவா, இங்கிலீஷ்ல என்ன போட்டுக்குது. எல்லாருமே நீங்க மொத்தமா விண்ணப்பம் பண்ணீங்க, மொத்தமா போங்க, ஆசாரியருக்கு உங்களை என்ன செய்யுங்க, காட்டுங்க, நீங்கள் உங்களை. ரைட்டுங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நம்ம எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படியே பதில் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. எங்களுக்கு இறங்கும்னாரு, நீங்க போங்க, உங்களை என்ன பண்ணுங்க, காட்டுங்கன்னாரு. அவர்கள் என்ன செய்தார்கள், அந்தபடியே அவர்கள் என்ன செய்தார்கள். அப்பா, இந்த சிகாமணிகள், இவர்கள் யார், இவர்கள் 10 பேருமே சிகாமணிகள். ஒரே குஷ்டரோகம், ஒரே இடம், அப்புறமா ஒன்னா ஒரே இடத்துல கூட்டமா நிக்கிறாங்க, விண்ணப்பமும் ஒன்னா பண்றாங்க, பதிலும் ஒன்னா வாங்கிட்டாங்க. அடுத்தது போகும்போது எல்லாரும் எப்படி போறாங்க, வாடா ஏசு சொல்லிட்டாரு. பாருங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம், பிரமாணம் தெரிஞ்சிருக்கிறது. குஷ்டரோகம் உள்ளவர்கள் சுத்தமானாதான் யாரை போய் பார்க்க முடியும், ஆசாரியனை பார்க்க முடியும். நாங்க சுகமாயிட்டோம், எங்களை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அது வரைக்கும் அவங்க பாளையத்துக்கு வெளியில இருக்காங்க, ரோட்டுக்கு வெளியில இருக்கிறாங்க. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள போகலாம், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. எல்லாருமே போறாங்க. போகும் பொழுது ஒன்னாவே சுகமாகிறார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல சந்தோஷமா. இல்ல இதெல்லாம் போதாது, வேஸ்ட் இதெல்லாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். இப்படிலாம் பண்ணா நிறைய பேருக்கு ஒண்ணுமே நடக்காது, எழுதி வச்சுக்கோங்க. சொல்லக்கூடாது உங்க பாஸ்டரா. நன்றி சொல்லணும் போது 1/4 மணி நேரம், 7:15 மணிக்கு டெஸ்ட் பண்றதுக்காக ஆரம்பிச்சு 7:30 மணி 17 நிமிஷம் நான் ஸ்டாப் வொர்ஷிப் போட, ஒரு பாட்டு எழுதி வைக்கல, ஒரு கண்டினியூட்டி சாங்கும் பண்ணி வைக்கல. நான் பர்சனலா ஜபிக்கும் போது பாடினதுலாம் வேற, ஆனா டெஸ்ட் பண்றதுக்கு போட்டு விட்டு யாருமே கிடையாது, நாங்களே தான் பண்ணி. ஒரு 3 பேர் தான் இமான் வந்துட்டான்னு சொல்லி ஆரம்பிச்சா, அது பாட்டுட்டு 1/4 மணி நேரம் போய்கிட்டே இருந்தது. பிள்ளைங்களுக்கு யோசிச்சிருப்பாங்க, இது பாட்டு போயிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா சொல்லுவான். சும்மா வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு நல்லா பண்றீங்க, என்ன சொல்லுவாங்களே, கடுப்பேத்துற கதையா பண்றீங்க நீங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், திட்டினா கூட பாட மாட்டீங்க. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம், ஒன்றும் குறையாமல் காத்திடும். நன்றி நன்றி சொல்வோம், குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. ஆமா, வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ
நன்றி நன்றி செய்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அல்லேலூயா. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பண்ற மாதிரி பாடணும். அல்லேலூயா. என்னமோ பெரிய கச்சேரி எல்லாம் முடிச்சிட்டு வந்து நன்றி சொல்லி உம்மை பாட வந்து அப்படி பண்ற மாதிரி. தொண்டை கட்டுனா கூட நம்ம பாடுற பாட்டுல தொண்டை ரிலீஸ் ஆயிடணும். ஆனா கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கத்தர் பாக்குறார். கை வச்சு ஜெபம் பண்ணி இருக்க, ஆண்டவரே நல்ல பாடணும், நல்லா என்ன செய்யணும், ஆராதிக்கணும்பா. ஏன்னா நாங்க ஆரம்பத்துல பாடும்போது என்ன டைலாக் வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆமென். ஆரம்ப விசுவாசிகளுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு விடுதலையா கத்தரை பாடுறோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இவங்க ஒன்னா வந்து நின்னாங்க, ஒன்னா ஜெபம் பண்ணாங்க, ஒன்னா விண்ணப்பம் பண்ணாங்க, ஒன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க கீழ்ப்படுதல் ஒன்னா இருக்கு, அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே ஒன்னா இருக்கு. எல்லாம் வாடா போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, நம்ம சுகமானது ஆசாரனை போய் காட்டணும், அப்போனா நம்ம சுகமாயிடும். அவர் சொல்றாரு வாங்க விசுவாசிப்போன்னு சொல்லிட்டு ஒன்னா போறாங்க. போகும் பொழுது வழியிலேயே அவர்கள் ஆரோக்கியமாகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இனிமேதான் அந்த அந்த சொல்ல டர்னிங் பாயிண்ட் இருக்கு. இப்போ 17 படிங்க, 17 படிக்கணும் மறுபடியும். இயேசு வந்து நின்றது 10 பேர் அல்லவா? இருப்பா. குஷ்டரோகிகள் 10 பேர் அல்லவா? வந்து நின்றது 10 பேர் அல்லவா? விண்ணப்பம் பண்ணினது 10 பேர் அல்லவா? விசுவாசித்து கீழ்ப்படிந்து போனது 10 பேர் அல்லவா? சுகமானது 10 பேர் அல்லவா? ஆனால் இங்கே நிற்பது சொல்ல மாட்டீங்களா? வாய் தருது ஒருத்தன் தான். அப்படின்னா என்ன தெரியுமா? கோச்சிக்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறது 1% தான். 100 ஆடுல 1 தொலைஞ்சு போச்சு, 10 வெள்ளி காசுல 1 காணாம போச்சு, 2 பிள்ளைல ஒருத்தன் போனான். இங்க பாருங்க, 10ல 9 பூட்ட கேஸ், 9 சொத்த, 9 சுயநலவாதி, 9 நன்றி கெட்டவர்கள். ஆமே. சுகமானது 10 பேர். தெலுங்குல படிங்க 17. சோத்திரம். உடனே பைபிளை மூடுவீங்க. தம்பி, இயேசு 10 மந்தி எப்ப வந்து ஜெபம் பண்ண 10 பேர் சுகமான, 10 பேர் விண்ணப்பம் பண்ண, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு வீட்டை தாங்க, வேலையை தாங்க, பொண்டாட்டியை தாங்க, புள்ளைய தாங்க, புருஷனை தாங்க, எங்களுக்கு என்ன வேணும், பைக்கை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. நன்றி கெட்ட 9 பேரே உங்களை இல்ல, உங்களை இல்ல. கேட்டதெல்லாம் கொடுப்பார் இயேசு ராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே அப்படின்னு இருக்கும். நீ கேட்டதெல்லாம் தந்தாரே, ஆனா வந்து நிக்கிறது சொல்லுங்க பிளீஸ், நல்லா வாய்த்து. இதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரரோடு ஒரு ஒரு கடைக்கு போனேன். அப்போ போகும்போது அவரோட ஷேர் பண்ணேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், இந்த கம்ப்ளைண்ட், இந்த ஆப்சென்ட் ஆகுறவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணேன். வாரத்துல எங்களுக்கு ஒரு 20ல இருந்து 30 பேருக்கு ஆப்சென்ட் ஆகுறாங்க. பாஸ்டர் ஆப்சென்ட் வாரம் எவ்ரி வீக்கா? ஆமா பாஸ்டர்னு. அப்பானாரு அவரு. அல்லேலூயா. 30 பேருங்களா? ஆனா நியாயமா பார்த்தா போன வாரம் 35 பேரு ஆப்சென்ட் ஆனது. அதுல 5 குறைச்சு அவரு 20ல இருந்து 30 சொன்னாரு. அதெல்லாம் என்ன தெரியுமா? அந்த நன்றி கெட்ட 9 பேர்ல வர லிஸ்ட். அதெல்லாம் ஒருத்தர் கூட அலௌடு கிடையாது. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, செத்து போனாலும் சபையில வந்து சாவுன்னு சொல்லி கொடுத்தது. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் சரி, நாங்க அப்படி பார்த்தோம். எந்த நாளா இருந்தாலும் ஓய்வு நாள்ல ஓடி வர்றது, ஞாயிற்றுக்கிழமையில நேத்து கேட்டீங்கல்ல, நேத்து கேட்டீங்கல்ல, அந்த 7வது நாளை குறிச்சு பார்க்கும் போது அங்க 7ஆம் நாள் போக வேண்டாம். இங்க சுகமானது 10 பேர். இன்னைக்கு ஜனங்க ஒண்ணு போல வராங்க. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் அற்புதம் செய்யறாரு. கேட்டவர்கள், விண்ணப்பித்தவர்கள் எல்லாருக்கும் பதில் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் வீணா போகவில்லை, நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை அப்படின்ற அல்லாஹ்வுக்கே ஜெபம் எல்லாம் கேட்குது, அற்புதம் எல்லாம் நடக்குது, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எல்லாருக்கும் வீடு கிடைக்குது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. ஆனா ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறது 1% தான். 1% தான். மீதி 9 காணாமல் போனவர்கள், மீதி 9 நன்றி கெட்டவர்கள். சுகமான உடனே கொடுமை என்ன தெரியுமா? அதான் பெரிய விஷயம். சமுதாயத்துல
புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் சமுதாயத்துல ஆலயத்துக்கே மிதிக்க கூடாதவர்களாகவும் ஒரு வசனமும் தெரியாத ஒரு சமாரிய வந்து நின்னான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம சொல்லுவோம், இவங்களுக்கு பாட தெரியாது, இவங்களுக்கு வசனம் தெரியாது, இவங்களுக்கு சத்தியம் தெரியாது, இவங்க ஏழை, இவங்க இப்படி அப்படின்னு. அவன் தான் உண்மையா இருப்பான். அழகு பார்த்து தூக்கி வச்சு கொண்டாடி உயர்த்தி வச்சு பார்த்தா அவங்க கிட்ட என்ன இருக்காது? சொல்றது கேளுங்க, அவங்க கிட்ட என்ன இருக்காது? இந்த தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது படிங்க, அது படிங்க, அது படிங்க. தேவனை மகிமைப்படுத்தி, அதாவது தேவனை முன்னாடி படிங்க, 15 படிங்க, 15 படிங்க. அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரக்க சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி 16ல சொல்லி இருக்குது பாருங்க, அவருடைய பாதத்துல விழுந்தான். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாமே இணைந்து என்னோடு சேர்ந்து இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. சேர்ந்து சொல்லுவோம், நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. படிங்க மறுபடியுமா. தான் ஆரோக்கியமானதை அந்த சமாரியன் கண்டு, ஒருவன் போட்டிருக்கே, அப்புறமா இயேசுதான் அவனை அட்ரஸ் பண்றாரு. இவன் யார்? இவன் சமாரியன் என்று. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? அவன் நன்றியா இருந்ததுனால 9 பேர் ஆரோக்கியமானதை கண்டார்கள். ஆனால் அவர்கள் ஆசாரியனையோ அல்லது எங்கே போனாங்களோ தெரியல, அவங்க காணாம போயிட்டாங்க. ஆனால் இவன் ஒருவனுக்கு மாத்திரம் என்ன உணர்வு வந்தது? நான் குஷ்டரோகியா இருந்தேனே, நான் அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணனே, என்னை அவர் சுகமாக்கினாரே, அவரை போய் நான் திரும்பி பார்ப்பேன். தெலுங்குல 15, தெலுங்குல 15 படி. சூசி வாவ், தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென், ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நன்றி, அதாவது சுகமாகிறவர்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், ஜபத்துக்கான ஆன்சர் வாங்குற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, திரும்பி வந்து தேவனை பார்க்கணும். எனக்கு ஒரு பழக்கம், நான் ஒரு காரியத்துக்காக உபவாசம் இருந்து அந்த காரியம் நடந்தா திரும்ப நான் அதுக்காக நன்றியா ஒரு உபவாசம் இருப்பேன். அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. நான் அப்படி இருப்பேன். இந்த இடத்துக்காக 40 நாள் உபவாசம் இருந்தேன். கர்த்தர் இடத்தை தந்தார். பிறகு இந்த இடத்துக்கு ஜஸ்ட் கொஞ்சம் சில நாட்கள், அதாவது எப்படி சொல்லுவாங்க, ஒரு சில நாட்கள் இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அகைன் மறுபடியுமா நான் மறுபடியும் நன்றி எனக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேணாடா, அதாவது ஒரு இடையில சாப்பிடுற பிசினஸ் எல்லாம் கிடையாது, நான் ஸ்டாப்பா 40வது நாள் கழிச்சு தான் அந்த வயசுக்கு ஒரு 28 வயசு அப்படின்றதுனால அப்போ அதுக்கான பலனை கர்த்தர் தந்தார். மறுபடியும் அகை 40 நாள் நன்றியா இருந்தேன். ஏன்னு சொன்னா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டதுனால பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சுகமான திரும்ப வரணும், அவருக்கு முன்னாடி நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும். எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய பாதத்தில் அவன் விழுந்தான். அல்ல, ஜெபிக்கும் போது அவர் பாதத்துல விழல, ஆனா பதில் கிடைச்ச பிறகு அவர் பாதத்துல விழுந்துட்டான். ஏன்னா நான் குஷ்டரோகியா விண்ணப்பம் பண்ணேன், இப்போ சுகமானவனா நிற்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்புறம் அழகா ரோன் படி இருக்குது, அவன் யாராக இருந்தான்?
சொல்லுங்க. ஏன் ஏன் தெரியுமா சொல்லி இருக்குது? மற்றவர்கள் சமாரியர்கள், 9 பேர் சமாரியர்கள் அல்ல, 9 பேர் யூதர்களாக, 9 பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாக, சத்தியம் தெரிந்தவர்களாய், பிரமாணம் தெரிந்தவர்களாய், வேத தெரிந்தவர்களா இருக்கலாம். ஆனா அவன் வரல. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, படிச்சவன் ஏட்ட கெடுப்பான்னு. சொல்லுங்களேன், சொல்லுங்களேம்மா. தமிழ்ல ஒரு பழமொழி என்னம்மா? படிச்சவன் ஏட்ட கெடுப்பான் அப்படின்னு சொல்லி கதையா? யார் தெரியுமா செய்வா இந்த நன்றி கெட்ட வேலையெல்லாம்? சத்தியம் தெரிஞ்சவங்க தான் செய்வோம். கோச்சுக்காதீங்க, உங்களை சொல்லல, அந்த 9 பேரை சொல்றேன். நீங்க ஒன்னா இருப்பீங்க நம்புறேன். இல்ல 40 நாள் வர்றீங்களே, நீங்களாம் ஒண்ணுதான். இல்லையா சொல்லுவான். ஆமென். வர்றீங்களே, கஷ்டம் நஷ்டம் பார்க்காம தொடர்ந்து வர்றீங்களே, அதனால நீங்களே யார் தான்? சொல்லுங்க கோச்சிக்காம. ஒண்ணுதான், 9 இல்ல. நன்றி செலுத்தவும் ஒரு தம்பியை நேத்து திடீர்னு வழியில பார்த்தேன். நம்ம விசுவாசி. நாளைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை வந்துருவார் திருவிருந்துக்கு. வருவார்னு நினைக்கிறேன். என்னப்பா ஆளையே காணுங்க. பைக்ல போறாரு, நான் ஆப்போசிட்ல பார்த்துட்டேன். உடனே அவரு ஒன்றும் புரியல. கடைசியில் சொன்னார், டைமே இல்லை பாஸ்டர், காலையில வரலன்னா ஈவினிங்காவது என்ன செய்யலாம், வரலாம் அப்படின்னாரு. நான் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு கண்டிப்பா வேலை கிடையாது. அவருடைய வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. எனக்கு என்ன சொல்லுவாங்க, உள்ளம் காலையில இருந்து உச்சம் தலைக்கு ஒன்று ஏறியது. அது என்னவாக இருக்கும்? ஏறிச்சு. ஆனாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த தம்பி மேல கை வச்சு சொன்னேன், தயவு செய்து அந்த வார்த்தைய சொல்லாதப்பா. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, சபைக்கு வருவதற்கு எனக்கு என்ன இல்ல, காலையிலயும் டைம் இல்ல, ஈவினிங்கும் டைம் இல்ல. உனக்கு டைம் இல்லைன்னு அவர் சொன்னார்னா நமக்கு டைமே இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவரை தேடுறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா சொல்லுங்க, பரவாயில்ல. அவரை தேடுறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா அப்புறம் அவர் நமக்கு டைம் கொடுக்கலன்னு வச்சுக்க, நமக்கு டைமே இருக்காது. அல்லேலூயா. கடிகாரம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? சொல்லு தம்பி, சொல்லுங்க. டைம் இருக்காது. நோ மோர் டைம். நேரமே இருக்காது. ஜீவனோடு நம்மளை வச்சு பராமரிச்சு, அல்லேலூயா, நம்மள சுகத்தை தந்து பலத்தை தந்து, நான் சொல்ல ஒவ்வொரு வேளை சாப்பிடும் போதும், ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் போதும், இசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எழுந்திருக்கும் போது, இயேசுவே உமக்கு நன்றி, ஜீவனை தந்தீரே, உமக்கு சுகத்தை தந்தீரே நன்றி, ஒரு ஆகாரத்தை கொடுத்தீரே, பாதுகாத்தீரே, ஸ்தோத்திரம்னு நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி என்ன பண்ணிட்டாருங்க. அவருக்கு நன்றி. அதுதான் சொல்லணும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். வந்ததுக்கு, போனதுக்கு, உட்காந்ததுக்கு, நின்னதுக்கு, திரும்பினதுக்கு, பஸ் வந்தாலும் நன்றி சொல்லுங்க, ஆட்டோ கிடைச்சாலும் நன்றி சொல்லுங்க, காசு கிடைச்சா நன்றி சொல்லுங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்யுங்க. ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் அப்படின்னு சொல்ல. அப்ப இங்க வாங்க, அவர்கள 9 பேரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லாம ஒருத்தனை மட்டும் அழகா அட்ரஸ் பண்றாரு. அவன் யாரா இருக்கிறான்? அவன் சமாரியனா இருக்கிறான். இன்றைக்கு எனக்கு ஒரு வேளை சத்தியம் தெரியும், எனக்கு ஒரு வேளை வசனங்கள் தெரியும், பிரமாணங்கள் தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும்னா என்ன காரியம் தெரியுமா? அவர்கள் திரும்பி வரவில்லை, அவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை, அவர்கள் மகிமைப்படுத்தவில்லை, அவர்கள் ஆண்டவர் பாதத்திலே விழவில்லை. ஒண்ணு சொல்லுங்க, அவர்கள் என்ன செய்யவில்லை? திரும்பி வரவில்லை, ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை, மகிமைப்படுத்தவில்லை. அடுத்தது அவர் பாதத்துல ஆனா இது நாளையும் இந்த சமாரியன் செய்தான். அல்லேலூயா. நன்றி அடைந்தது, நன்மை அடைந்தது 10 பேர். ஒரு மொழிபெயர்ப்புல அப்படிதான் போட்டிருக்கு. சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா அப்படின்னு இருக்குது பதிலா ஒரு அழகான தமிழ் மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குன்னா, நன்மை அடைந்தது 10 பேர் அல்லவா, அப்படிதான் போட்டிருக்கு. சுகம்னு போடல, என்ன போட்டது? நன்மை அடைந்தது 10 பேர் அல்லவா. கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை செய்தாரு, எல்லாருடைய ஜெபத்தை கேட்டாரு. ஆனா திரும்பி வந்து அவர் சமூகத்துல நிற்கிறது ஒருத்தர். ஆனா எப்படி டக்குன்னு நான் உட்காந்து 35 பேர் எழுதுறேன், 40 பேர் எழுதுறேன், எப்படி பாஸ்டர் உங்களால எப்படி எழுத முடியுதுன்னா, எனக்கு தெரியும், உட்கார்ந்து இருக்கிற ஆளும் தெரியும், வராத ஆளும் தெரியும். இப்ப யோசிங்க, அவருக்கு எவ்வளவு தெரியும்? என்னடா 10 பேருன்னு அவங்க சொன்னாங்களா? நாங்க 10 பேரு. உங்களுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. சில நேரத்துல இந்த முடி வெட்டுற கடையில இருந்தா வெளியில பிச்சைக்காரங்க வருவாங்களா, ஒரு ஆள் வந்து கதவு திறந்து, நான் 5 பேர் நான் வாங்க, உடனே அந்த ஆள் எவ்வளவு கொடுப்பாரு? ஒரு ஆள் தான் எட்டி பார்ப்பாங்க. ஆனா அங்க எத்தனை பேர் சொல்லுவாங்க? அந்த கடைக்காரர்கிட்ட 5 பேர் நான் உடனே 5 பேருக்கான காசை கொடுப்பாரு. இப்ப இவங்க வந்து சொன்னாங்களா நாங்க 10 பேரு அப்படின்னு இல்ல, 10 பேர் நிக்கிறான். அவருக்கு 10 பேரா 100 பேரா 20 பேரான்னு எல்லாமே தெரியும். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இவன் தனியா ஒரு ஆள் வந்து நிக்கும் போது மற்றவர்கள் எங்கேன்னு கேட்கல,
சொல்லுங்க, ஸ்பெசிபிக்கா நோட்டடா கரெக்டா சொல்றாரு. எங்கப்பா மற்ற 9? அவங்க வீட்டுக்கு போனானுங்க, என்ன பண்றானுங்க முதற்கொண்டு தெரியும். உங்களுக்கு எனக்காக கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. 9 பேரை தேடுகிறார். நீங்க சொல்லுவீங்க, காணாமல் போன ஒரு ஆட்டை தேடினாருன்னு. இல்ல, இங்க 9 பேரை தேடுறாரு. அல்லேலூயா. ஒரு ஆட்டை தேடினார் சொல்லுவான். ஒரு ஆடு மட்டும் இல்ல, இங்க எத்தனை பேர் காணோம்? 9 பேரை காணோம். யோசித்து பாருங்க. ஒருவேளை அந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும், எப்படி சொல்லி இருப்பாரு. அந்த வார்த்தை நான் சொல்லுவேன், அது ஒரு வேதனை நிறைந்த ஒரு குரல், துக்கம் நிறைந்த ஒரு குரல். அல்லேலூயா. உங்களுக்கு யாராவது நன்றியா இல்லாம போனா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்களேன்? யாராவது உங்களுக்கு நன்றி இல்லாமல் போனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப சேடா, ரொம்ப சோகமா, அல்லது ரொம்ப விரக்தியா, வெறுத்தியா ஒரு மாதிரி இருப்பீங்களே. இந்த குரல்ல அதுதான் தெரியுது. 9 பேர், 10 பேர் சுகமானார்கள். ஆனால் இங்கே நிற்பது ஒருவன் மாத்திரமே. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை படிங்க. ரொம்ப நல்ல வசனம், தேவையான ஒரு வசனம். ம் படிங்க தம்பி. அறிந்தும் ம் இந்த 9 பேர் யார் தெரியுமா? தேவனை அவர்கிட்ட பிரேயர் பண்ணா சுகம் கிடைக்கின்ற அறிவு இருந்துச்சு. இயேசு, குஷ்டரோகம் சாதாரணமா போகுமா? அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அது ஒரு கொடிய வியாதி. அது ஒரு கொடிய வியாதி. செத்து போயிடுவாங்க. நாற்றம் எடுக்கும். சீக்கிரத்துல என்ன பண்ண முடியாது? கியூர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கொடிய வியாதிக்கு வந்து இவங்க நோகாம ஜெபம் பண்றாங்க. என்னன்னு ஜெபம் பண்ணாங்க? திரும்ப பத்தியா பைபிள் அதான் மறந்துடுவீங்களா நீங்களே? ஐயரே என்ன சொன்னாங்க? ஐயரே எங்களுக்கு என்ன செய்யும்? இறங்கணும். எத்தனை வருஷம் வியாதியா இருந்தோ, எவ்வளவு உடம்ப கெடுத்துக்கிட்டியோ தெரியல. ஆனா உனக்கு உடனே ஜெபம் பண்ணி உடனே என்ன வந்துடணும்? சுகம் வந்துடணும். அவரும் கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். 5 வருஷமா இந்த தலைவலியில வியாதிப்படுறேன், 10 வருஷமா இந்த வயிற்று வலியில வேதனைப்படுறேன், 3 வருஷமா அதுல படுறேன், இதுல படுறேன்னு. ஆனா சுகம் சொல்லுங்கம்மா. 5 வருஷமா சுகம் தர்றாரா? உங்களுக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிறாரா? மகளே, 3 வருடம் உனக்கு தேவைப்படும். 5 வருடம் யாருக்காவது அப்படி சொல்லுங்க. ஜெபிக்கிற அன்னைக்கே சுகம். அல்லேலூயா. ஆஹா, சொல்ற கோச்சுக்காதீங்க. பாஸ்டர் ஜெபித்தார், உடனே சுகமானேன். நான் ஜெபித்தேன், உடனே சுகம். சுகமானியா? அப்புறம் எங்க போன? சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? டைம் இல்ல. வீட்டுக்காரு சொல்லுங்க. நம்ம வலிய வாங்கிக்காத மாமியாரு. அல்லேலூயா. மாமியார் வலிய வாங்காது, வீட்டுக்காரரும் வலிய வாங்க மாட்டாரு. சொல்லுங்கம்மா. வேற யாரும் பக்கத்து வீடு பக்கத்து வீடு யாரும் வாங்கம்மா. அப்போ வந்துருவாங்க எல்லாருமே. ஆனா வலி அவஸ்தைப்படும் போது குய்யோ முய்யோன்னு கத்தும் போது, இயேசுவே காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துறது. அப்புறமா யாரு முளைச்சிருவா? சொல்லுங்கம்மா. காணாமல் போனதெல்லாம் முளைச்சிரும். விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும், இந்த வார்த்தாங்க இருந்தது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை அறிந்திருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை தெரிஞ்சுக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம என்னவா இருக்கணும்? கர்த்தருக்கு நன்றியா இருக்கணும். அதான் சொல்ல, நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை. கேளுங்க. தாரும் அப்படியே அழுதுக்கு நான் மட்டும் நன்றி இல்லாம இருக்க கூடாதுப்பா. தமிழ்ல சொல்லுவாங்க, நன்றி கெட்டவன். நேத்து நைட்டு அக்ஷாலுக்கு திருக்குறள் சொல்லியிருந்தேன். என் நன்றி கொன்றார்க்காம் உய்வு உண்டாம் உய்வில்லை செய் நன்றி, நன்றி மறப்பது நன்றன்று. அப்புறம் அதே அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஹா, உடனே படுக்கையில இருந்து எழுந்து சொன்னேன், நாளைக்கு தான் டாபிக். அப்படி படுக்கல 11:30 மணி 11:30 மணி இருக்கும். இதுதான் டாபிக். என்ன இவங்க கீழே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நான் மேல போய் படுத்துட்டேன். நாளைக்கு தான் சப்ஜெக்ட். என்ன 11:30 மணிக்கு சொல்லுவாங்களே, பெட்ல இருக்கும் போது உதயமான செய்தி இது. அல்லேலூயா. பாருங்க, தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வீணாய் போனவர்கள். அவர்கள் என்னவானார்களாம்? சொல்லுங்க, அவர்கள் என்ன ஆனார்கள்? அந்த சிந்தையில திரும்ப சொல்றேன், தாழ்மையா சொல்லிக்கிறேன். அந்த அந்த 1/4 மணி நேரம் பாடும்போது, ஜஸ்ட் ஒரு ஆராதிக்கும் போது, தம்பி சுரேஷ் ஒரு 10 பாட்டு தொட்டிருப்பேனா? மேக்சிமம் ஒரு 10 பாட்டு தொட்டிருப்பேன். அதிகமா பெர்கமன்ஸ் பாடல்ல தொட்டோம்.
ஜஸ்ட் லைன்ஸ் மாதிரி போய்கிட்டே இருந்தேன். ஆனா எந்த ஒரு ஆயத்தமும் கிடையாது, துதிக்கணும்னு அப்படி பண்ணல. செக் பண்றதுக்கு பண்ண இமான் வந்துட்டான். ஏன் போடுறேன்னு சொல்லுது. நான் சொல்லுவேன்ல, அப்ப அப்படியா சரி தெரியாம பட்டுக்கிறான். என்ன கவனிங்க. இமான் வந்துட்டான். அப்படியே வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சு போயிட்டு, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சிந்த எப்பவுமே கர்த்தரை துதிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். சில பேருக்கு அப்படியே ஐயோ 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 என்ன ஐயோ, கம்முன்னு இரு, கண்ண மூடு, பாட்டு தானா வரும். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? சிந்தனை கர்த்தரை துதிக்கிறதுக்கு எப்பவுமே என்ன இருக்கணும், தயாரா இருக்கணும். சிந்தனையில வீணா போயிட்டா. தெலுங்குல படிக்க ப்ளீஸ், முடிச்சிடறேன், டைம் ஆச்சு. வா సూపర్ కృతజ్ఞ அதுதான் கரெக்ட். நன்றி சொல்ல లేదు కానీ தம்பி முக்கியமான ஏமாயிரு வேறதுல வீணா போயிட்டான். நான் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், பல நேரங்கள் பல உதவிகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், பல நன்மைகளை செய்திருக்கிறார், ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த சில பேர் இருக்கிறாங்க. நன்றி சாட்சி அப்புறமா சொல்றேன், பெருசாகட்டும் சொல்றேன். நீ வந்து வீணா போயிடுவ. நீங்க என்ன ஆயிடுவீங்க? பெருசா நடக்கட்டும், இன்னும் கொஞ்சம் சொச்ச நச்சலாம் செஞ்சுட்டோம் நடக்கட்டும், அப்படி 100% பினிஷ் ஆனாதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து மவுண்ட் ரோட்ல ஸ்டேஜை போட்டு ஆயிரக்கணக்கில் ஸ்பீக்கர் வச்சு கையில மைக்க கொடுக்கணும். வீணா போனதுங்களா? சிந்தனையில வீணா போயிட்டு அடுத்தது என்ன செஞ்சிருவாங்களா, உணர்வில்லாத அந்த இருதயம் என்ன ஆயிடுமா, டார்க் ஆயிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ఎంత పెద్ద గొప్పకారి దేవుడు చేసినా కూడా నువ్వు சொல்லுங்க, கண்டினியூ டப்புன்னு அடிச்சிருங்க, இல்ல நீ துதிக்க மாட்ட. விரதம் காதக்கா. எவ்வளவு பெருசு நடந்தாலும் அதுக்கப்புறம் என்ன வராது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, உணர்வு கட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கம்மா, அந்த சென்ஸ் என்னதுங்க, சென்ஸ் அது என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு. அது உணர்வு போயிட்டதுனால, வீணா போயிட்டதுனால இருதயமும் இருட்டாயிடுச்சு. அப்புறமா ஜனவரி 1ஆம் தேதி வரும் தெரியுமா, வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ மைக்க பிடிச்சனா எனக்கு 1/4 hour டைம் கொடுங்க பாஸ்டர், கண்டிப்பா அப்ப தரவே மாட்டேன். எப்போ? ஜனவரி 1ஆம் தேதி குடும்பமா நிக்கும் போது சொல்றோம் பாருங்க. அப்போ உங்க வீட்டுல கூட்ட வச்சு உங்க வீட்டுல மைக் செட்டு போட்டு உங்க வீட்டுல சொல்லிக்கோங்க, நாங்களாம் வந்து கேட்கிறோம். 1/4 hour கூட பேசு, நீ பேசுமா பேசு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான். ஏன்னா திரும்பவும் அவரை துதிக்காமலும் ஸ்தோத்தரிக்காமலும் போயிட்டா என்ன ஆயிருமா, நம்முடைய இருதயம் இருள் அடைந்துடும், சிந்தை என்ன செஞ்சிடும், வீணா போயிடும். நீங்க நல்லா ஆக்டிவா இருக்கணும், நல்லா உங்க மைண்ட் எப்பவுமே ஆண்டவரை துதிக்கிற பிரைஸ் ஸ்தோத்திரம் ஒண்ணு நடந்தா டக்குன்னு வாயில என்ன வந்து பிரைஸ் ஸ்தோத்திரம்னு வரணும். அப்படி இந்த சொல்ல கல்லூலி மங்கம் அப்படின்னா நீ இருளாயிட்டேன்னு அர்த்தம். என்ன ஆயிட்ட, இருளாயிட்டேன்னு. யாராவது ஸ்தோத்திரம் பண்ணாலும் உங்க வாயில ஸ்தோத்திரம் வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா? யாராவது பாட்டு பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதான் சொல்ல ரெடியா இருங்க. அடுத்தது மலையாள பாடல்களை பாட நாம் ஆயத்தமாக இருக்க போகிறோம். என்ன பாடல்? மலையாள பாடல்களை பாட கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இப்போ தெலுங்கா ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தெலுங்கு டேப் ஆஃப் பண்ணிட்டு இப்ப எதை ஆன் பண்ண போறேன். ஆக்சுவலி நான் மலையாள சிங்கர் தான் பாடி இருக்கணும், மலையாள பாடம் பாடி இருக்கேன். கொஞ்சம் தெலுங்கு ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிடுவா, மலையாளத்துக்கு போயிடுவோம், முழங்கால் படிடுவோம். கேரளாக்குள்ள போக வேணாமா, போலாம், முழங்கால் படிடுங்க. நன்றி ராஜா. அப்பா உனக்கு நன்றி சொல்ற ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ள தாரும் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஏசு ராஜா. எல்லாரும் எழுந்து நின்று நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. எல்லாமே இணைந்தே கடந்த நாட்கள். ஓ அப்பா புதிய நாளை தந்தீரே ஒவ்வொரு நாளும் புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. ராஜா நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. எல்லாமே சேர்ந்து சொல்லுங்க என்னோடு, இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய நியர் பை மை ஹார்ட், என்னோட இதயத்துக்கு ரொம்ப ஒரு க்ளோஸா இருக்கு அந்த பாட்டு. என் தனிமையில நான் பாடும்போது இது என்ன ரொம்ப ரொம்ப வருஷமா 30 வருஷமா பாடுறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. தகப்பனே, நாள்தோறும் ஒவ்வொரு சூழ்நிலையில எங்க ஜெபம் பதில் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காணிக்கை செலுத்தும், கையில காணிக்கை எடுத்துக்கோங்க. நீங்க யாரா ரெடியா இருந்தா சொல்லுங்க, பாடுங்களா? பாடு, மை கொடுங்கம்மா, கீழே இருக்கு.